பாபநாசம் மலைப்பாதையில் பழங்குடி பெண் மீது தாக்குதல். பாலியல் புகாரை மறுக்கும் போலீஸ், 2 இளைஞர்கள் கைது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் காரையார் மலைப்பாதையில் 36 வயதுடைய காணி என பழங்குடி பெண் ஒருவர் தன்னை இளைஞர் ஒருவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக புகார் அளித்துள்ளார். இருப்பினும் இது முன்விரோதம் காரணமாக நடந்த மோதல் என்று காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் வாக்குமூலம். திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் TVMCH சிகிச்சை பெற்று வரும் அந்த பெண் செய்தியாளர்களிடம் கூறுகையில், சனிக்கிழமை இரவு சமவெளி பகுதியில் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கிக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் மலைப்பாதையில் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தேன். அகஸ்தியர் அருவி விலக்கு அருகே நின்றபடி பாளையங்கோட்டையில் படிக்கும் எனது மகளிடம் போனில் பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது அங்கு வந்த தினேஷ் மற்றும் ஒரு இளைஞர் என்னிடம் அநாகரிகமாக சைகை காட்டினர். நான் அதைக் கண்டித்துவிட்டு அங்கிருந்து கிளம்ப முயன்றேன். ஆனால் மதுபோதையில் இருந்த தினேஷ் எனது இருசக்கர வாகனத்தை எட்டி உதைத்து நிறுத்தி என் மீது பாலியல் ரீதியான தாக்குதலை நடத்தினார். உடலில் பல இடங்களில் காயம் ஏற்பட்டது. அப்போது அந்த வழியாக சுற்றுலா பயணிகள் வேனில் வந்ததைக் கண்டு அவர் தப்பியோடிவிட்டார் என்று குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறையின் அதிரடி விளக்கம். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் மகள் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் ஆர். சுகுமாரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு புகார் அளித்தார். ஆட்சியரின் உத்தரவின் பேரில் அம்பாசமுத்திரம் துணை காவல் கண்காணிப்பாளர் DSP கணேஷ்குமார் இதுகுறித்து விசாரணை நடத்தினார். விசாரணைக்குப் பின் DSP கூறுகையில், முதற்கட்ட விசாரணையில் இது பாலியல் வன்கொடுமை முயற்சி கிடையாது என தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்திற்கும் குற்றம் சாட்டப்பட்ட இளைஞரின் குடும்பத்திற்கும் இடையே ஏற்கனவே குடும்ப பகை, முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இதன் காரணமாக ஏற்பட்ட மோதலில் அந்த பெண் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது இளைஞர் அவரை பிடித்து கீழே தள்ளியுள்ளார். இதில் அவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது. இருவர் கைது, போலீஸ் எச்சரிக்கை. இந்த சம்பவம் தொடர்பாக தினேஷ் 25 மற்றும் சுபின் 25 ஆகிய 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். நெல்லை மாவட்ட காவல்துறை அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த வழக்கு தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் அல்லது ஊடகங்கள் இது தொடர்பாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்களையோ அல்லது வதந்திகளையோ பரப்ப வேண்டாம். தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.